அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபிரௌன் ஒரு பொல்லாதவே இருப்பானா, அது ரொம்ப பொல்லாதவனா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஜோசியக்காரன் வந்து சொல்லுவானா, இந்த மாதிரி குலேஷி குலத்துல ஒரு புள்ள பறக்கு, அந்த புள்ளதான் அவங்களை சாப்பிடுன்னு சொல்லுவானா. என்ன அந்த புள்ள என்ன சாப்பிடுமா? அதோட அவளோட வழக்குமார்கள்லாம் ஒரே போய் ஏதாவது ஒரு புள்ள பஞ்சா உள்ள பஞ்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் மூசா நபி ஒரு நாள் பறந்துருவா. அதுக்கப்புறம் அவளோட பெரியவன் வந்து துணியில சுட்டு ஒரு கூடு வச்சு அந்த நைல் ரிவர்ல வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அவளை யாரு எடுப்பா? ஆசியா நாயகம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை பெருசா போய் வர ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ புள்ளெல்லாம் அவ வந்து கல்யாணம் முடிச்சு புள்ளெல்லாம் பத்துருவாங்க. அதுக்கப்புறம் போற வழியில டெசர்ட் வழியா போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வழியா மறந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தூரத்துல இன்னும் ஒரு லைட் எரியுது. லைட் என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் பாப்பா, அது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு அவளோட பேசுவா. இந்த மாதிரி நீ இஜிப்டுக்கு போய் ஃபிரௌனை சாவடிக்கணும்னு சொல்லுவா. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு கம்பு அந்த ஓட்டையிலேருந்து ஒரு கம்பு வந்து விழுது. அந்த கம்பை எடுத்துக்கிட்டு போவா. அவளோட பொண்டாட்டி இல்லலாம் சொல்லுவாங்க, வாங்க எனக்கு வழி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி போவாங்க. போகும்போது அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் போய் ஃபிரௌனை பாப்பா, நீடா மூசா அப்படின்னு சொல்லி பார்ப்பா. அதோட அவளோட மேஜிக் மேனெல்லாம் கூப்பிட்டு பாம்பா விட சொல்லுவானா. உடனே அவட பாம்பா விடுவாளாம். உடனே மூசா நபி கையில வச்சுட்டு கீழே போடுவாளாம். அது ஒரு பெரிய பாம்பா போயிருமா. அதோட எல்லா குட்டி பாம்பையும் இருந்துருமா. அப்படியே ஃபிரௌனோட ஆட்கள்லாம் போய் ஆச்சரியமா போயிருமா. உடனே எல்லாமே ஆகலாம். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருப்பி இந்த ஊரை விட்டு போக சொல்லுவானா. அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் மூசா நபி அந்த ஊரை விட்டு போயிடுவாங்களாம். போற வழியில ஒரு இது வருமா. நைல் ரிவர். அந்த நைல் ரிவரை கடந்து போகணும்ல, கையில வச்சுக்கிட்ட கம்பால ஒரு அடி அடிப்பாளா. அது அப்படியே ரெண்டா விரிஞ்சிடும். நடுவுல வழி வந்துடும். உடனே இந்த நடு வழி தாண்டி அடுத்த வழிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளாட்டி ஃபிரௌன் வந்துடுவான். நடுவுல வந்து நின்றோடனே அதுக்கப்புறம் ஃபிரௌனே அவளோட ஆட்களை சுட்டு போயிடுவாங்க.